இந்த நர்சிங் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைனிங்கை நீங்கள் 11th 12th படித்து நல்ல மார்க்கை எடுத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட் ஆகலாம், ட்ரக்கிஸ்ட் ஆகலாம். உங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங்கை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிஎஸ்சி இன்டீரியர் டிசைனிங், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், இது எல்லாமே நமக்கு எதை எப்படி முறைப்படி செய்யணுமோ அப்படித்தான் செய்யணும். நீங்கள் அதை மீறி மாற்றி செஞ்சீங்கன்னா நாம் படிக்கும் படிப்பு நம்முடைய வாழ்வுக்கு உதவியானதாக இருக்க வேண்டும். ஸ்கூலில் சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், வொகேஷன் குரூப் அப்படின்னு 3 விதமான ப்ராட் கேட்டகரிஸ்க்கு கீழே சயின்ஸில் 3 பிரிவினை, காமர்ஸில் 3 பிரிவினை, வொகேஷனில் 2 பிரிவினை அப்படின்னு இருக்குது. இதற்கு முன்பாக சயின்ஸில் என்னெல்லாம் இருக்குது, காமர்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இந்த குரூப்ஸை ஸ்கூலில் எடுத்தால் எந்த கோர்சஸ் காலேஜஸில் சேரலாம், காலேஜஸில் எந்த கோர்சஸ் எடுத்தால் என்னென்ன கெரியர்ஸ்க்கு போகலான்றதை பார்த்தோம். இன்னைக்கு வொகேஷ்னல் குரூப் ஸ்கூலில் எடுத்தால் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கலாம், அப்படி எடுத்து படிக்கிற அந்த கோர்ஸின் மூலியமாக எந்த வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு டெக்ஸ்டைல் டிசைனிங் சொல்லிக் கொடுக்குறாங்க, நர்சிங்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த நர்சிங் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைனிங்கை நீங்கள் 11th 12th படித்து நல்ல மார்க்கை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கில் சேரலாம். பிஎஸ்சி நர்சிங் படிப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு செவிலியர், அதாவது நர்ஸ் ஆகலாம். நீங்கள் செவிலியராகவோ நர்ஸ், அதாவது நர்ஸ் ஆகிறப்ப நீங்கள் அரசு மருத்துவமனையில் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனையிலும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நீங்கள் வேலைக்கு சேரலாம். பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். இந்த குரூப் எடுத்தால் மேற்கொண்டு பிஃபார்ம், அதாவது பேச்சுலர்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஃபார்ம் இதுவும் படிக்கலாம். பிஃபார்ம் படிக்கிறதன் மூலமாக நீங்கள் ஃபார்மசியில் வேலை செய்யலாம், ஃபார்மசி செட்டப் பண்ணலாம், கெமிஸ்ட் ஆகலாம், ட்ரக்கிஸ்ட் ஆகலாம். உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்கல் சம்பந்தமான ரிசர்ச்சில் ஈடுபடலாம். இப்போ நமக்கே தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா வைரஸ் மூலமாக தாக்கப்பட்டு கோவிட் பேண்டமிக் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக பரவுச்சு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் உலகத்துக்கு புதுசு கிடையாது, ஆனால் அது புது விதமான உருவெடுத்து வந்தது உலகத்துக்கு புதுசு. அந்த மாதிரியான ஒரு வைரஸை தவிர்க்கிறதுக்கும் எதிர்கொள்றதுக்கும் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் பாடுபட்டு முயற்சி செய்து மருந்து கண்டுபிடிச்சாங்க. இது உலகம் அறிந்த உண்மை. இந்த மாதிரியான மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு அடிப்படை படிப்பினை உங்களுக்கு இந்த பிஃபார்ம் மூலமா உங்களுக்கு கிடைக்குது. இது தவிர நாம் இந்த பயோடெக்னாலஜி படிக்கிறதன் மூலமாகவும் நீங்கள் இந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடலாம். நாம் செய்யும் ஆராய்ச்சி நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் உலகத்திற்கும் உபயோகமானதாக இருந்தால் அது மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த வொகேஷ்னல் கோர்ஸில் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியான நர்சிங் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைனிங் படிக்கிறதன் மூலமாக நமக்கு இந்த வாய்ப்புகள் அருமையாகவும் எளிதாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங்கும் இதில் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இந்த நர்சிங்க்கும் டெக்ஸ்டைல் டிசைனிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த நர்சிங்கையும் டெக்ஸ்டைல் டிசைனிங்கையும் ஒரே குரூப்பில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க நல்லா சயின்ஸில் ஈடுபட்டு நர்சிங்லேயும் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் சிறந்து விளங்கணும்னு நினைப்பாங்க. இதுலேயும் ஆசை இருக்குது, நாங்கள் டிசைனிங் பண்ணுறதுலேயும் ஆசைப்படுறோம் அப்படின்ற மாணவர்களுக்காகத்தான் இந்த இரண்டையும் ஒரே படிப்பினையாக நம்மளுடைய பள்ளிகள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங்கை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெக்ஸ்டைல் டிசைனர் ஆகலாம், இன்டீரியர் டிசைனர் ஆகலாம், ஃபேஷன் டிசைனர் ஆகலாம்,
ஆர்கிடெக்ட் கன்சல்டன்ட் ஆகலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்ட் ஆகலாம். இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங், இந்த நர்சிங் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப்பை எடுத்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் போய் டெக்ஸ்டைல் டிசைனிங், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டிசைனிங், பிஎஸ்சி இன்டீரியர் டிசைனிங், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், இது எல்லாமே நமக்கு காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லா காலேஜ்லேயும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில காலேஜில் இருக்குது, அது சிறப்பாகவே சொல்லித்தராங்க. இன்டர்ன்ஷிப் இருக்குது, ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை நம்ம படிக்கிறதன் மூலம் நமக்கு வேலை வாய்ப்புகளும், நாம் தனித்து சிந்தித்து செயல்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நமக்கு அமைந்து விடுகின்றன. இப்போ நீங்கள் ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்து மருத்துவர் ஆவறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மருத்துவராகி நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையிலையோ அல்லது ஒரு தனியார் மருத்துவமனையிலையோ நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்படி வேலை செய்கிறப்ப நீங்கள் எதை எப்படி முறைப்படி செய்யணுமோ அப்படித்தான் செய்யணும். நீங்கள் அதை மீறி மாற்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அதே மாதிரி தான் என்ஜினியர்ஸும், பொறியாளர்கள் எதை எப்படி செய்யணுமோ அப்படித்தான் செய்யணும். கட்டிடத்துக்கு இவ்வளோ அடி அஸ்திவாரம் நோண்டணும் அப்படின்னா அவ்வளோ அடி நோண்டினாதான் கட்டிடம் நேராக நிற்கும், நிலைத்து நிற்கும். இல்லை எங்களுக்கு ஆட்கள் இல்லை, நாட்கள் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கம்மியாக அஸ்திவாரம் நோண்டி சிம்பிளாக பில்டிங்கை கட்டினீங்கன்னா வெகு எளிதில் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பில்டிங் பூமிக்குள்ளே போயிடும். இதுவே நீங்கள் டெக்ஸ்டைல் டிசைனராகவோ, இன்டீரியர் டிசைனராகவோ, ஃபேஷன் டிசைனராகவோ இருக்கிறப்ப நீங்கள் எதை வேணால் எப்படி வேணால் செய்யலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை புதிதாக விதவிதமாக விஷயங்களை மாற்றி மாற்றி செய்கிறப்ப உங்களுக்கு டிமாண்டும், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். யார் அதிகப்படியான கிரியேட்டிவான ஐடியாஸை டிசைனிங்கில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை வளர செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பிஎஸ்சி இன்டீரியர் டிசைனிங், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், டெக்ஸ்டைல் டிசைனிங் இதெல்லாம் படிச்சுட்டு அரசு நிறுவனங்களிலும் நீங்கள் எளிதில் வேலைக்கு அமரலாம். அது தவிர தனியார் நிறுவனங்களிலும் நீங்கள் வேலைக்கு அமரலாம். அரசுல எனக்கு உட்கார பிடிக்கல, தனியார்ல ஒருத்தருக்கு கீழே எனக்கு வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்க பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர், நீங்க ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு தனித்துவமிக்க ஒரு தனி ஆளாக, நீங்களே ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆளாக நீங்க மாறிடுறீங்க. அதனால இந்த வொகேஷனல் கோர்சஸை நிறைய பேர் பெரிதாக மதிப்பதில்லை, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிவதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லை, எடுத்து சொல்கிறவங்கள அவங்க மதிப்பதில்லை. இதனால தான் நிறைய பிரச்சனைகள். அதனால தான் நான் துவங்குறப்பவே சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். யாரு என்ன சொல்கிறாங்கன்றது கிடையாது, யாரு என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மையையும் விஷயத்தையும் உள் வாங்கிட்டு செயல்பட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியான இந்த வொகேஷனல் குரூப்பில் இருக்கிற இந்த நர்சிங் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைனிங் பற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ், டெக்ஸ்டைல் டிசைனிங் அண்ட் டிசைனிங். இந்த ஹோம் சயின்ஸ், டெக்ஸ்டைல் டிசைனிங் அண்ட் டிசைனிங்கில் உங்களுக்கு மூணுத்தையும் சேர்த்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இருக்குது. இப்போ நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், சயின்ஸ் குரூப்பில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், தியரி இருக்கும். காமர்ஸ் குரூப்பில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தியரி மட்டும்தான் இருக்கும், ப்ராக்டிக்கல்ஸ் இருக்காது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மட்டும்தான் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வொகேஷ்னல் கோர்ஸில், இந்த வொகேஷ்னல் செகண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு ஹோம் சயின்ஸோடு சேர்த்து டெக்ஸ்டைல் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் வரப்போ உங்களுக்கு தியரி ப்ராக்டிக்கல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஹோம் சயின்ஸில் உங்களுக்கு விதவிதமான கலைகளை சொல்லிக் கொடுப்பாங்க.
சமையல் குறிப்புகளிலிருந்து, சமையல் கலையிலிருந்து, இந்த ஃப்ரூட் கார்விங், வெஜிடபிள் கார்விங் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தையல் கலை சொல்லிக் கொடுப்பாங்க, எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுப்பாங்க, நீடில் ஒர்க் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங்க்கு தேவைப்படுற அனைத்து விஷயங்களையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது ஒரு துணியை எப்படி மடக்கி வெட்டினா ஸ்கொயர் வரும், எப்படி மடக்கி வெட்டினா சர்க்கிள் வரும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. வெறும் ஒரு துணியை ஸ்கொயராக மட்டுமே மடக்கி விதவிதமான வடிவங்களில் வெட்டுவதன் மூலம் விதவிதமான வடிவங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் சாமானியங்களுக்கு தெரியாது. இதுவே இந்த கோர்ஸ் படித்தவங்களை கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப எளிதில் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் மற்றும் இந்த ஹோம் சயின்ஸ் படிக்கக்கூடிய இந்த செகண்ட் வொகேஷனல் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு காலேஜ் சேர்றப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி நியூட்ரிஷன், பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபுட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கலாம். இது தவிர பிவாக் ஃபுட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பிவாக் கோர்ஸும் இருக்குது. ஸோ அந்த பிவாக் கோர்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்டிபிள் எக்ஸிட். அதுதான் அதோடைய ஆடட் அட்வான்டேஜ். வேறு எந்த டிகிரி எடுத்தீங்கனாலும் 3 வருஷம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இதுவே நீங்கள் பிவாக் எடுத்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு, உங்கள் ஆசைக்கு மல்டிபிள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஃபஸ்ட் இயர் முடிச்சிங்கன்னா பிவாக் டிகிரி கிடையாது, உங்களுக்கு பிவாக் டிப்ளமா. 2 வருஷம் முடிச்சிங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமா, 3 வருஷம் முடிச்சிங்கன்னா ஃபைனல் டிகிரி. ஸோ உங்களுக்கு இந்த பிவாக் ஃபுட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் படிச்சிங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கலாம். இந்த பிவாக் கோர்ஸ் படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் உடனேவே கிடைச்சிட சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகலாம், நீங்கள் பேக்கர்ஸ் ஆகலாம், நீங்கள் கன்ஃபெக்ஷனர்ஸ் ஆகலாம். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணி இந்த ஊறுகாய், ஜாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி தயாரித்து சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லாராலையும் அதை செஞ்சிட முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த கோர்ஸை படித்தவங்க, அவங்க மட்டுமே தப்பு இல்லாமல் சிறப்பாக செய்ய முடியும். அதனால் நீங்கள் இந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஹோம் சயின்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனிங் படிச்சிங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுட் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், டயட்டெட்டிக்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் கண்ட்ரோல் இதெல்லாம் படிக்கலாம். டெக்ஸ்டைல் டிசைனிங்கும் அதில் இருக்கிறதுனால நீங்கள் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், பிஎஸ்சி இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாம் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் படித்தா நம்ம என்ன ஆகலாம்? பிஎஸ்சியில் இந்த ஹோம் சயின்ஸ் சம்பந்தமான படிப்பினைகளை படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், ஃபுட் கன்சல்டன்ட் ஆகலாம், ஃபுட் கவுன்சிலர் ஆகலாம், நியூட்ரிஷனிஸ்ட் ஆகலாம், டயட்டிஷியன் ஆகலாம். நீங்கள் நியூட்ரிஷனிஸ்டாகவும் டயட்டிஷியனாகவும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யலாம். இந்த சின்ன சின்ன குழந்தைகள் காப்பகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஃபுட் கவுன்சிலராக இருந்து அந்த குழந்தைகளுக்கு எது சக்தியுள்ள உணவு, எது தேவையான உணவு, எது அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து கூறுற நிலைமையில் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம். இந்த படிப்பினைகள் மூலமாக ஹோட்டல்ஸில் வேலை செய்யலாம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் படிக்கலாம். இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேஷனாகவும் இருக்குது, டிப்ளமா சர்டிஃபிகேஷனாகவும் இருக்குது, பிவாக் சர்டிஃபிகேஷனாகவும் இருக்குது. ஸோ நாம் இந்த வொகேஷ்னல் கோர்சஸ் படிப்பதன் மூலமாக ஷெஃப் ஆகலாம், ஹோட்டல் நடத்தலாம், ஹோட்டலில் வேலை செய்யலாம், ஒரு ஹோட்டல் நிறுவனர் ஆகலாம், டூரிஸ்ட் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகலாம். நம்ம டூரிசம் பற்றி படித்து அது மூலயமா ட்ராவல் ஏஜென்சிஸ் வச்சு ட்ராவல் பிஸ்னஸ்லேயும் சேரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த வொகேஷ்னல் ப்ரோக்ராம் மூலயமா படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும். ஸோ நம்ம இது வரைக்கும் சயின்ஸ், ஆர்ட்ஸ், வொகேஷ்னல் இது 3 பாடங்களும் படித்தா நம்ம என்ன கோர்ஸ் சேரலாம், இந்த கோர்சஸில் சேர்ந்தா என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம். மேற்கொண்டு நாம்
இந்த 3 கோர்ஸும் படித்தா காமனான எந்தெந்த கோர்ஸில் சேரலாம் அப்படின்றத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி.